முஸ்லிம்கள் செய்த பெரிய தவறு, ஒரு காலத்தில் மஸ்ஜிதுகள் தான் கல்விக்கூடங்களாக இருந்தது. பள்ளி தான், மஸ்ஜிது தான் பள்ளிக்கூடம், அதுதான் பள்ளி என்று சொல்கிறோம். அங்குதான் எல்லாருமே படிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அடிப்படை வரைக்கும் இஸ்லாமிய போதனைகள், மார்க்கத்தில் உள்ள ஃபர்த ஐன் எது, ஃபர்த கிஃபாயா எது, தொழுகையில் எதை பேணணும், இதெல்லாம் படிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லாரும் படிக்கும்போது அதுக்கப்புறம் துறைகள் பிரியும். ஒருத்தர் மார்க்கத்துறையிலேயே வரணும்னா வரலாம், ஹதீஸை எடுக்கலாம், ஃபிக்ஹ் எடுக்கலாம், ஒருத்தர் மருத்துவத்தை எடுக்கலாம், ஒருத்தர் அறிவியலை எடுக்கலாம். ஆனால் எல்லாமே பள்ளியில் தான். பள்ளியிலிருந்து தான் விஞ்ஞானியும் வருவார், பள்ளியிலிருந்து தான் மருத்துவரும் வருவார். இந்த பள்ளியிலிருந்து வெளியாகிற விஞ்ஞானியோ மருத்துவரோ அவர் நாத்திகராக மாற மாட்டார், அவர் கம்யூனிஸ்டாக மாற மாட்டார், அவர் பொது உடைமை பேச மாட்டார், அவர் இஸ்லாத்துக்கு எதிராக சொல்ல மாட்டார். காரணம் என்ன? அவருடைய அடிப்படை கல்வி பள்ளியில் சொல்லப்பட்டது. அதனால அவருக்கும் ஆலிமுக்கும் வித்தியாசம் என்ன? ஆலிம் சட்டத்துறையிலே தேர்ந்து விளங்குவார், இவர் பொதுக்கல்வியிலே தேர்ந்து விளங்குவார். ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரெஸ் தான். இவரை பார்த்தாலும் அறிஞர் ஆலிம்னு சொல்லலாம், அவரை பார்த்தாலும் சொல்லலாம். என்றைக்கு இந்த பள்ளியிலிருந்து கல்வியை பிரிச்சாங்களோ அப்புறம் கல்வியை ரெண்டாக்குனாங்க, பொதுக்கல்வி மதரசா கல்வின்னு சொல்லி. அதில் என்ன ஆச்சு? ரெண்டுக்கும் பெரிய இடைவெளி ஏற்பட்டு பொதுக்கல்வியில் தேர்ந்து வரக்கூடிய முஸ்லிம்களில் பலரிடத்துல தீன் இருக்காது. பொதுக்கல்வி பெரிய அறிஞராக இருப்பாங்க, அவங்கள்ட்ட தீன் இருக்காது, மார்க்கப்பட்டு இருக்காது. இது முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கான பெரிய காரணம், சாதாரண காரணம் அல்ல. அப்போ பள்ளியும் கல்வியும் ஒன்றாக இருந்தபோது அவர் என்ன படித்தாலும், மருத்துவம் படிக்கட்டும், விஞ்ஞானம் படிக்கட்டும், அல்லாஹ்வுடைய வீட்டில் படிக்கிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அதனுடைய செயல் வடிவம் அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு படியுங்கள். அது பள்ளியில் இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு. என்றைக்கு முஸ்லிம்கள் மஸ்ஜிதுகளை விட்டு கல்வியை அகற்றினாங்களோ முஸ்லிம்களுடைய பொது வாழ்க்கையில் கல்வி ரெண்டாக பிரிந்து அது வீழ்ச்சிக்கு ஒரு காரணமானது. இப்படியாக பல்வேறு காரணங்கள் இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சி. ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் பல்வேறு பகுதிகளை மொத்தமாக ஆட்சி செஞ்சாங்க, சில்லறை சில்லறையாக ஆட்சி செஞ்சாங்க. இந்தியாவில் இஸ்லாத்தின் வருகை என்பது தென்னிந்தியாவை பொறுத்தவரை மிக பழமையானது. நீங்கள் கேரளாவை பார்க்கலாம், கேரளாவிலே சேரமான் பெருமாள் அவருடைய பள்ளியும் இருக்கிறது, சேரமான் மஸ்ஜித் என்ற பெயரிலே இருக்கிறது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேரளாவுக்கு வந்தார்கள், அவர்கள் மூலமாக அங்கே இஸ்லாம் பரவியது. கொடுங்கையூரில் அவர்களுடைய பெயரில் பள்ளி இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சண்டைகள், யுத்தங்கள் இல்லாமல், படையெடுப்புகள் இல்லாமல், நல்லோர்கள் வழியாக இங்கு இஸ்லாம் இந்த பகுதிக்கு மிக ஆரம்பத்தில் வந்துடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இஸ்லாம் இங்கு வந்திருக்கலாம் என்றாலும் அதில் மிக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தென்னிந்தியாவுக்கும் இஸ்லாத்துக்குமான பூர்வீக தொடர்பு. அப்படி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய பகுதி இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான். இதை நாம் தமிழ் பற்று, தமிழ் இனப்பற்று, ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படியும் கவனிக்க வேண்டி இருக்குது. இங்கே இனப்பற்று, இனவெறியெல்லாம் ரொம்ப பேசுவாங்க. இது உண்மை. அப்படி நாம் இனத்திற்காகலாம் பேசல, மார்க்கத்தில் இனவாதம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பகுதி தான், இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. அப்போ கடற்கோளால் இலங்கையும் தமிழகமும் பிரிக்கப்படலை. பின்னால் ஏற்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த மாபெரும் வெள்ளப்பிரளயத்தில் இலங்கை தமிழகம் துண்டாக பிரிகிறது, கடல் அதை பிரிக்கிறது. இல்லைன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த பகுதிக்கு தான் வர்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அரபியும் பேசினாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தமிழும் பேசினாங்க. தமிழ் தான் இந்திய மொழிகள்லாம் ஆதி மொழி என்று உறுதியாக சொல்லலாம். உலக மொழிகளிலும் அதுதான் ஆதி மொழி. ஏன்னா அரபு மொழி கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களில் ஒவ்வொரு மகன் வழியாக ஒவ்வொரு சமுதாயம் உலகத்தில் தோன்றுது. இப்போ நான் அதுக்குள்ளே போனால் டாபிக் மாறிடும். சொல்ல வந்தது, இந்தியாவுடைய தொடர்பு என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து இருக்கிறது. அப்போ இந்த மண்ணுடைய அசல் தன்மை இஸ்லாம் தான். அந்த வகையில் நம்முடைய தென்பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு மதவெறி இருந்ததில்லை, இங்கு எப்போதுமே ஏகத்துவம் தான் இருந்திருக்குது. ஏகத்துவ சிந்தனை என்பது தமிழ் சித்தர்களுடைய பாடல்களில் இருந்தது. அதனால தான் பிராமணர்கள் இந்த தமிழ் சித்தர்களை மோசமான வார்த்தைகளால் விமர்சிப்பதை பார்க்கிறோம். இப்போ தமிழ் சித்தர்களுடைய பாடல்களை பாருங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்,
இது முழுக்க இஸ்லாமிய சித்தாந்தம், இஸ்லாமிய கருத்தியல். இது நிறைய பாடல்களை நான் சொல்லலாம். அவங்க படித்த பாடல்கள் எல்லாமே ஓரிரை கோட்பாடை தான் உறுதிப்படுது. தமிழகத்தினுடைய எந்த அகழ்வாராய்ச்சியிலும் இணை வைப்புக்கான சிலை வழிபாட்டுக்கான அறிகுறிகள் இருந்ததாக தெரியல. அப்ப இந்த மண்ணில் சிலை வைப்பு கூட கிடையாது, பின்னால் வந்தது அதெல்லாம். இங்க தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்திற்குமான மரபு பூர்வீகமானது. அந்த வகையில் வட இந்தியாவில் அங்கு இஸ்லாம் எப்படி வந்தது?